இந்தியா பாகிஸ்தான் மோதுகின்ற ஒரு முக்கியமான போட்டி T20 உலகக்கிண்ண போட்டியினுடைய மற்றொரு போட்டி தான் இன்றைக்கு இரவு 7 மணிக்கு கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடக்க உள்ளது. இந்த போட்டியை கண்டுகளிப்பதற்காக இந்தியாவிலிருந்தும் பாகிஸ்தானில் இருந்தும் கிரிக்கெட் ரசிகர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, உலகின் ஏனைய நாட்டிலிருந்தும் வருகை தந்திருக்கிறாங்க. கொழும்பை சுற்றியுள்ள எல்லா ஹோட்டல்களும் ரசிகர்களால் நிரம்பி வழியுது. இவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த போட்டியை கண்டுகளிப்பதற்காக வந்திருக்கின்ற ராஜதந்திரிகள் பிரமுகர்களுடைய பாதுகாப்புக்காகவும் கொழும்பில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்காகவும் விளக்கப்படுத்துவதற்காகவும் நேற்றைய தினம் 14ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் விசேட சிறப்பு பாதுகாப்பு சபை கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறது. அதில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டுக்கு இந்தியாவிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் மக்கள் வந்திருக்கிறாங்க, பிரமுகர்கள் வந்திருக்கிறாங்க. ஏதாவது சின்ன அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது. அதற்காக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற வகையில் ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இப்போ பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வழமையாக ஒரு போட்டி நடக்கிற போது வழங்கப்படுகின்ற பாதுகாப்பை விடவும் கூடுதலான பாதுகாப்பு இந்த பாகிஸ்தான் இந்தியா மோதுகின்ற போட்டிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அந்த நாட்டினுடைய 2 நாடுகளுக்கும் இடையிலான முருக நிலை பாகிஸ்தான் இந்தியாவுடன் விளையாடுவதற்கு மறுத்தது. நாட்டினுடைய தலைவர்கள் இணங்கி பேச்சுவார்த்தை நடத்தி 2 நாட்டையும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வந்து போட்டியை இப்போ நடத்துகிறது. எனவே இந்த போட்டி நடத்துவதனால இலங்கைக்கு அபகிருத்தியோ, பாகிஸ்தான் வீரர்களுக்கோ ரசிகர்களுக்கோ, இந்திய வீரர்களுக்கோ ரசிகர்களுக்கோ எந்த விதமான சிறு காயங்களோ அசம்பாவிதங்களோ ஏற்படக்கூடாது என்பதில் இலங்கை அரசாங்கமும் பாதுகாப்பும் இலங்கை கிரிக்கெட் சபையும் மிக கவனமாக இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் ஜனாதிபதி போட்ட உத்தரவுக்கு அமைய பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு போட்டிக்கு நடக்கிற வலிமையான பாதுகாப்பை விடவும் கூடுதலான போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, கொழும்பு குற்றப்பிரிவு அந்த குற்றப்பிரிவினுடைய ஒரு குழுவினரும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அரசு புலனாய்வு பிரிவினர் CIDயினரும் இந்த பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு கடமையில் 2800 அதிகாரிகளும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தேவைப்பட்டால் இராணுவத்தினுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்காக மைதானத்துக்கு அருகில் 700 இராணுவத்தினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவைப்பட்டால் அவசர நிலைமையின் போது விமானப்படையினுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்காகவும் விமானப்படையினரும் விமானப்படையினுடைய ஹெலிகாப்டரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இராணுவ கொமாண்டோக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மைதானத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் உன்னிப்பாக கண்காணிப்பதற்காக விமானப்படையினுடைய ட்ரோன் நடவடிக்கைகளும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. வேறு யாராவது ட்ரோன் ஆளில்லாத விமானங்களை விடுவதற்கு முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. மைதானத்துக்கு அருகில் உங்களது வாகனங்களை நிறுத்த முடியாது. மைதானத்துக்கு அருகில் உள்ள வாகன தரிப்பிடங்களில் கூட உங்களது வாகனத்தை நீங்கள் நிறுத்த முடியாது. அதற்கென ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் மைதானத்திலிருந்து சிறிது தொலைவில் உள்ள பகுதிகளில் மாத்திரம்தான் நீங்கள் உங்களது வாகனத்தை போய் நிறுத்த முடியும் அப்படிங்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கே. மைதானத்திலிருந்து சிறிது தொலைவில் வாகன நிறுத்துமிடம் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதனால் அங்கிருந்து மைதானத்துக்கு உங்களை அழைத்து வருவதற்காக போக்குவரத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கே. இந்த போட்டி நடந்து முடிந்து மைதானத்தில் இருக்கின்ற அரங்கில் இருக்கின்ற இறுதி பார்வையாளர் மைதானத்தை விட்டு போகும் வரைக்கும் விசேட பாதுகாப்பு தொடரும் அப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாற்றில் என்றும் இல்லாத அளவுக்கு ஒரு கிரிக்கெட் போட்டிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மிக கடுமையான பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இவை அனைத்தும் தான் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளாகும். இன்றைய போட்டியை பார்வையிடுவதற்கு செல்கின்ற பார்வையாளர்கள் மைதானத்துக்கு கொண்டு செல்வதற்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இசைக்கருவிகள், தலைக்கவசங்கள், கண்ணாடி போத்தல்கள், கூர்மையான ஆயுதங்கள், கத்திகள், ஏனைய மின்னணு பொருட்கள், ட்ரோன்கள், மதுபானங்கள், பெரிய பயணப்பொதி இவை அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மைதானத்தினுடைய அனைத்து நுழைவாயிலும் CCTV கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. கடுமையாக பரிசோதிக்கப்படுவீர்கள். நீங்கள் மறைத்தோ ஒளித்தோ இதனை கொண்டு செல்ல முடியாது. கடுமையான சோதனையின் போது நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். எனவே மைதானத்துக்கு போட்டியை கண்டுகளிக்க செல்கின்ற பார்வையாளர்கள் இவற்றை கொண்டு செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்தியா பாகிஸ்தான் மோதுகின்ற இந்த போட்டியை பார்ப்பதற்காக பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் அமீனுல் இஸ்லாம் வருவதற்கு ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார்.
ஆனால் இறுதி நேரத்தில் அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய கூட்டம் குவைட்டில் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு அங்கிருந்து நேரடியாக ஆர் பிரேமதாச மைதானத்துக்கு போட்டியை கண்டுகளிப்பதற்காக வருகை தருவதற்கு தயாராக இருந்திருந்தார். ஆனால் இறுதி நேரத்தில் அந்த திட்டத்தை கைவிட்டு பங்களாதேஷ் திரும்பியிருக்கின்றார் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் அமினுல் இஸ்லாம். பங்களாதேஷ் இந்த T20 உலகக்கிண்ண போட்டியில் பங்கு பற்றாததனால ஏன் நாங்கள் ஏனைய போட்டிகளை பார்க்க வேண்டும், இந்திய பாகிஸ்தான் போட்டியை பார்ப்பதற்கு எங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு இறுதி நேரத்தில் கைவிட்டு பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் அமினுல் இஸ்லாம் நாடு திரும்பியிருக்கிறார். இந்த T20 உலகக்கிண்ண போட்டியினுடைய பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான தகவல்களையும் போட்டி தொடர்பான தகவல்களையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். தொடர்ச்சியாக என்னோடு இணைந்திருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்களையும் உங்களால் பார்க்க முடியும்.